நம்ம நார்மல் பெண்டிங் மிஷினுக்கும் ஆட்டோமேட்டிக் பெண்டிங் மிஷினுக்கும் என்ன டிஃபரன்சியேஷன் ஆகுதுன்றதை இப்போ நம்ம டைமிங் பார்க்க போகிறோம். டைமிங் டியூரேஷன் எவ்வளோ கம்மியாகுதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த பெண்டிங் ஃபுல்லாமே இந்த இதுலயே பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம டூல்ஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் ஒரு 2 minutes கிட்ட டைம் ஆகுது. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் பெண்டிங் மிஷினில் பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் பெண்டிங் மிஷின்லையும் 2 மிஷினும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளேயும் இவங்க வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஆப்ரேஷன் எப்படி வருதுன்றதை பாருங்க. ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காவே 100 நாளும் 500 நாளுமே ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷின் பெண்டிங் மிஷின்ல 14 seconds தான் ஆகுது ஒரு ப்ராடக்ட் பண்றதுக்கு. அந்த மிஷின்ல 2 minutes கிட்ட ஆகுது. ஒரு தடவையும் நம்ம ஒரு டூல்ஸும் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குது. இதோடைய ஃபினிஷிங் அக்யூரசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை விட இது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் 90 கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இது அரௌண்ட் வந்து ஒரு 500 pieces ஆர்டர் இருக்குது. இந்த வந்து நம்ம நார்மல் பெண்டிங் மிஷினில் போட்டால் எனக்கு 2-3 ஷிஃப்ட் டைம் எடுக்கும். நம்ம அந்த கிரேஸ் டைம் அந்த எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் ஒரு 2 hours 3 hours எல்லாமே என்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்.